ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு குப்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிளாண்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பிளாண்டினா என்ன டிஷ்ஷுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது வெறும் ஒயிட் ப்ரௌனியை தான் பிளாண்டின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை பண்ணுறதுக்கு நான் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஒயிட் சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து 100 கிராம்ஸ் எடுத்து நான் சாப் பண்ணுற மணிக்கு குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மணிக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌனியோ இல்லாட்டி இந்த மணிக்கு பிளாண்டி பண்ணுறதுக்குனாலும் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பர்ஃபெக்டில் கிடைக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டான பர்ஃபெக்டாக வராது. இது கூட 80 to 19 கிராம்ஸ் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பட்டரை வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டால் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரையும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு மைதா 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப்புன்றப்ப நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதை லெவல் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அளவு மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற எக்கும் கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிளாண்டி பண்ணுறதுக்கு எக்கும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு தான் பண்ணணும். நீங்கள் 2 எக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டும் ஒரு மீடியம் சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருந்தால் கூட அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மீடியம் சைஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லாட்டி நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 120 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் இதை மிக்சியில் போடுறீங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ண தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரும் சாக்லேட்டும் சேர்க்க போகிறோம். நீங்கள் அந்த பட்டர் சாக்லேட்டு நீங்கள் வந்து நல்லா ஆற விட்டு தான் சேர்க்கணும். நீங்கள் ஆற வைக்கிறப்ப இந்த மணிக்கு பட்டர் தனியாகவும் சாக்லேட் தனியாகவும் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பிளாண்டி கிடைக்கும். நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான பிளாண்டி கிடைக்காது. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சாக்லேட் பட்டர் சேர்த்தோடனே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரிக்கு இருக்கும். அது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து லைட்டாக லிக்விட் மாதிரிக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மைதாவை இது கூட சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் நீங்கள் வந்து சால்ட் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிறக்கப்பே நீங்கள் ஓடிஜியை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை, குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து குக்கரில் கீழே வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு விசில் வயர் இது எதுவும் போடாமல் 10 மினிட்ஸு அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். ஏன்னா எக் வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம எசன்ஸ் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் சேர்த்த பிறகு நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஹார்டாக ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நம்ம ப்ரௌனி எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சி தான் இதுவும் இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லிக்விடாக வச்சிடாதீங்க. லிக்விடாக இருந்துச்சுன்னா அது ப்ரௌனி மானிக்கு வராது, கேக் மானிக்கு ஆயிரும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு டின்னில் மாற்றிருக்கேன். கீழே பட்டர் ஷீட்டை போட்டு மேலே நம்ம வச்சுருக்க பேட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாட்டி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மைதா டஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ கூட ஒட்டாமல் தான் வரும். இப்போ இதை நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு தின்னாகவும் இருக்கும். அதனால் ஈவனாக கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பிளாக் சாக்லேட் சேர்க்க போகிறேன்.
ஏன்னா இது ஆர்டர்டு பிளாண்டினால் என் கஸ்டமர்ஸ் வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் காட்டுற மணிக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நான் பண்ணுற மணிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எந்த ஒரு பபிள்ஸ் இருந்தால் கூட அது வந்து உடஞ்சிரும். அதனால் நீங்கள் இந்த மணிக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மணிக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து நான் உங்களுக்காண்டி செய்கிறேன். நீங்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போட முடியும். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு தேவை. அதனால் நீங்கள் மறக்காம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. இப்போ நான் இதே சாக்லேட்டை நான் வரிசையாக அடுக்கி வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து சாக்லேட் மெல்ட் ஆனாலும் சென்டர் லேயர் இருக்க மணிக்கு இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டான பிளாண்டி ரெடி ஆயிரும். ஒரு நைஃபை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஆர்டர்டு பிளாண்டினால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், சின்னதாக இல்லை. இது நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த பிளாண்டி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெசமாலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிளாண்டி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you back in next video. Bye guys.